சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புள்ள, இந்த மாலை போடு. எனக்கு உங்க முகம் கூட ஞாபகம் இல்ல. என்ன நீங்க தூக்குனீங்களா, கொஞ்சுனீங்களா, என்ன பாராட்டி சீராட்டி வளர்த்தீங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் என் மனசுக்குள்ள அம்மானு யோசிச்சாலும் சரி, அப்பான்னு யோசிச்சாலும் சரி, என் கண்ணுக்குள்ள வந்து நிக்கிற முகம் என் அண்ணன் முகம்தான். எனக்கு அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா, அவ்வளவு ஏன் சாமிக்கு சாமியா இருந்தது என் அண்ணன் தான். இந்த துளசிங்கிறது வெறும் உடம்பு, இந்த உடம்புக்குள்ள உயிராகி இருக்கிறது என் அண்ணன் மட்டும்தான். அப்படிப்பட்ட என் உயிருக்கு உயிரான அண்ணனை நான் பார்த்து பேச கூட எனக்கு உரிமை இல்லாம போயிடுச்சு. என்னால அதை தாங்கிக்க முடியல. என் அண்ணன் கிட்ட நான் பேச கூட பயந்து பயந்து வாழ்ற மாதிரி என் சூழ்நிலை ஆயிடுச்சு. உங்க வயித்துல பிறந்த 2 பிள்ளைங்க இப்படி துடியா துடிக்கிறத பாத்துக்கிட்டு நீங்க இப்படி எதுவுமே பண்ணாம இருக்கீங்களே, இது நியாயமா? தெய்வமா இருக்கிற நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண கூடாதா? புள்ள, நீ கவலைப்படாத புள்ள. என் அண்ணனி அண்ணியா நம்மள கைவிட மாட்டாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரத்துல ஒண்ணு இல்லாம பண்ணிருவாங்க. நீ இப்ப ஜெயிச்சு தலைவர் ஆனதே இதுக்காகத்தான் நினைச்சுக்கல. இந்த பதவியை வச்சு இந்த ஊரை சரி பண்றதும் இல்லாம 2ஆ பிரிஞ்சு கிடக்கிற நம்ம குடும்பத்தையும் ஒன்னாக்கிடுவாங்க. புள்ள, கண்ணை தொடச்சிட்டு கவலையை மறந்துட்டு நம்பிக்கையோட இருப்புல. நீ தலைவர் ஆயிட்டேன்ற சந்தோஷத்துல உன்னை பார்க்க வர சின்ராசு இப்படி கண்ணீருங்க அம்பலையம்மா உன்னை பார்க்க கூடாது. அவனால தாங்க முடியாது புள்ள. புள்ள, சின்ராஸ் வரேன் பாரு. குட்டிமா, நீ ஜெயிப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு காரணமே நீதானே. நான் இந்த பதவிக்கோ அதிகாரத்துக்கோ ஆசைப்படவே இல்லை. தலைவராகி அதிகாரம் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. இங்க யார் ஜெயிச்சாலும் உனக்கு எதிராக மாறிடுவாங்களோன்னு பயந்துதான் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். இந்த பதவியில இருந்துகிட்டு நீ சொல்றது தானே நான் கேட்க போறேன். உன் ஆலோசனையை கேட்டுதானே நான் நடக்க போறேன். இப்பவும் தலைவரானது நான் இல்ல, நீதான். உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு. தலைவர்னா அது நீதான். கோவில் கோபுரம் மாதிரி அந்த கம்பீரம் உன்னை தவிர வேற யாருக்குமே வராது. உன்னை தவிர இங்க யாருக்குமே வேற தலைவரா இருக்கிற தகுதியே இல்ல. நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நீ வேற சும்மா இரு குட்டிமா. இந்த பதவியில் இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு, எல்லா திறமையும் உனக்கு இருக்கு. நான் ஒரு பைத்தியக்காரன் ஆரம்பத்தில் உனக்கு இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி நானே பயந்தேன். அது எவ்வளோ பெரிய சுயநலம். எவ்வளோ நாள் தான் பொண்ணுங்க அவங்க புருஷன் வீட்டில் சமையலறையிலேயே அடைஞ்சு கிடக்கணும், வெளியே வந்து எல்லா விஷயத்துலையும் சாதிக்கணும். உன்ன மாதிரி பதவிக்கு வரணும்.
இந்த பாரு நம்ம ஊர் பொண்ணுங்களுக்குலாம் நீ இப்போ ஒரு முன்னுதாரணம். இது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரணம். இன்னும் மேலே 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 நீ எவ்வளோ ஜெயிக்க போகிற பாரு. இதெல்லாம் ஒரு சாதனையே கிடையாது குட்டிமா. அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஜெயிக்கவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது பொண்ணியாக இருந்தாலும் சரி, அது வேறு யாராக இருந்துட்டு போட்டோம். அடுத்தவங்களுக்கு உதவணுன்றவங்க தான் ஜெயிக்கணும். அந்த எண்ணம் உனக்கு இருக்குது, எனக்கு தெரியும். நீ வேணா பாரு, உனக்கு எவ்வளோ பெரிய சாதனை நீ பண்ண போகிற, அதை பார்க்குறதா எனக்கு உண்மையான சந்தோஷம் எனக்கு. இல்லைண்ணே, உனக்கு தங்கச்சியா இருக்கிறத தவிர எனக்கு வேற எந்த சந்தோஷமும் வேண்டாம். இந்த வெற்றிக்கு நீதான் காரணம். என் ஆசீர்வாதம் பண்ண குட்டிமா. அதெல்லாம் ஒண்ணு எந்த நீ எந்த என்னடி நடிக்கிறியா நடிப்பு? இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? பொண்ணுக்கு அப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படி பேச சொல்ற? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கும் என் புருஷனுக்கும் பிரச்சனை வரும், சண்டை வரும். அவர் என்ன போட்டு அடிக்கணும், எங்க குடும்பமே ஒண்ணும் இல்லாம சின்ன பின்னமாகணும், நான் சாவணும், என் புருஷன் தனி மரமா நிக்கணும், அவர் சொத்தை எல்லாம் நீ ஆட்டைய போட்டு நீ மட்டும் உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு தானே நீ திட்டம் போட்ட? அரஞ்சு பண்ண தங்கச்சி பத்தி தான் பேச பொண்ணு போட்டு சொல்லுங்க ஐயா, என்ன பண்றீங்க? எனக்கு எல்லாம் கண்ணு கை விடு, கொல்லுங்க. ஏன் இப்படி பண்ற? இவளுக்காக தானே என்ன இவ்வளவு சித்திரவதை பண்றீங்க? இவளுக்காக தானே தேர்தல்ல எனக்கு ஆதரவு கொடுக்காம என்ன தோக்கடிச்சீங்க? இவ வாழணுங்கிறதுக்காக தானே என்ன சாகடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் செத்தாலும் சரி, இவளை நிம்மதியா வாழ விட மாட்டேன். இதோ எரிஞ்சுகிட்டு இருக்கே விளக்கு, இது மாதிரி உன் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணுங்கிறதுக்காக உன் அண்ணன் என்ன தெரியாக்கி எரிச்சுக்கிட்டு இருக்காரு. பொண்ணே, இல்ல பொண்ணே, பேசாத. நீயும் உன் அண்ணனும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு துரோகத்தையும் பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? பொன்னி, அப்படியெல்லாம் இல்ல பொன்னி. நம்ம சின்ராச பத்தியும் துளசிய பத்தியும் உனக்கு தெரியாதா? வேலைக்கு ஓனா சாட்சியா? நீ அண்ணன் அண்ணன்னு சொல்லி அவர் தலைய மொட்டை அடிச்சு பறக்க வச்சுட்ட. அதே மாதிரி தான் இவளும் அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இவர் வாழ்க்கையை நாசமாக்குறான். யார் வாழ்க்கையை யார் நாசமாக்குறா? நீ கண்ணவன் பேச்சு கேட்டுட்டு உன் வாழ்க்கையை நீ நாசமாக்கிட்டு இருக்க. உன் கண்ணை நீ மண்ணள்ளி போட முட்டல நானு சொல்லுங்க. இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. என் பாசத்துக்கு, என் கண்ணீருக்கு, என் சந்தோஷத்துக்கு எப்பவாச்சும் நீங்க மரியாதை கொடுத்திருக்கீங்களா? அப்ப நீங்க கொடுத்திருந்தா நான் இப்படி பண்ணிருப்பேனா? நீங்க பாட்டுக்கு செருப்பால அடிச்சு போடுவீங்க. உங்க தங்கச்சிக்கு மட்டும் கழுத்துல மாலையை போடுவீங்க. நீங்க இந்த பாசமலர் படத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? முடியாது 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 முடியாது. நான் கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இடைஞ்சலாதான் இருப்பேன். அத உங்களால தடுக்க முடியாது. இதுதான் உன் முடிவா? ஆமா. தப்பு பொண்ணு. ஒரு பொண்டாட்டியா உனக்கு எந்த இடத்த கொடுக்கணும் அந்த இடத்த நான் கொடுத்துருக்கேன். நீ தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் வாழ்க்கையில அந்த இடம் இந்த இடம்னு எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு சகலமாவும் இருக்கிறவதான் பொண்டாட்டி. அவளுக்கு போட்டியா யாரும் இருக்க கூடாது.